ஹலோ கைஸ், வெல்கம் டு தேசபக்தன் கரண்ட் அஃபேர்ஸ். ரீசெண்டா அசாம் மாநிலம் அசாம் பலதார திருமண மசோதா 2025 நிறைவேற்றிருந்தாங்க. அந்த மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செஞ்சிருந்தாரு அப்படின்னா அவருக்கு 7 வருஷம் பாத்தீங்கன்னா சிறை தண்டனை அப்படின்றத சொல்லிடுப்பாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே செய்த திருமணத்தை மறைத்து இரண்டாவது முறை பாத்தீங்கன்னா ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்காம திருமணம் செஞ்சாரு அப்படின்னா அவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்றத சொல்லிடுப்பாங்க. இந்த ஏற்றப்பட்ட மசோதாவானது சட்டமாகும் பட்சத்துல அசாம் மாநிலம் முழுவதும் இது பொருந்துமான கிடையாது. அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 6வது அட்டவணைக்கு இது பொருந்தாது. அதே சமயத்துல அசாம் மாநிலத்தில் ஆர்டிகல் 342 பிரகாரம் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு பாத்தீங்கன்னா இது பொருந்தாது. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல். ஏன்னா திருமணம் என்பது பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்ல இருக்கு. சோ ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஏற்றின சட்டத்தை இது ஓவர் ரைட் பண்றதுனால ஆர்டிகல் 254 கிளாஸ் 2 பிரகாரம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் தேவைப்படுகிறது. தேங்க்யூ ஆல்.